ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எங்கள் கட்டுத்தரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே சேல் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 2 இருந்துச்சு பேலன்ஸு, அதையும் வந்து கொடுத்தாச்சு. அடி வீடே வெறிச்சோடி கிடக்குது பார்த்தீங்களா. வாசலுக்கு இப்படி நம்ம வந்தோம்னாவே நிரம்பி வழிகிற மாதிரி இருக்கும். குட்டிங்க அங்கங்கே இங்கே படுத்துட்ருக்கோம். ஆடு 3 பக்கமும் கட்டியிருக்கும். மாடு இந்த சைடு கட்டியிருக்கோம். இந்த இடமே பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கும். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி இருக்கிறதா நல்லதாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இப்படி எல்லாமே சேல் பண்ணுறதா இப்போதைக்கு நல்லது, கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தனால தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. விற்க வேண்டிதான் போயிடுச்சு. எங்கள் அம்மா தூரமாக வேலை செஞ்சாலும் தீவனம் இருந்திருந்தால் பள்ளத்து சைடெல்லாம் இருந்திருந்தால் ஏரி சைடெல்லாம் நான் போய் மேய்ச்சிருப்பேன். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வச்சுருந்துருப்போம். ஆனால் அதுவும் சதி பண்ணிருச்சு, வேலையும் தூரமாக போட்டாங்க. அது விற்க வேண்டிய சூழ்நிலையே ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு தலையெழுத்துப்படி தான் நடக்குன்னு சொல்கிற மாதிரி, விதிப்படி தாங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு அது வேண்டாம் கால்நடை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் வந்து பச்சைநாயகம்மன் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா இன்னொன்று இருக்குது. 2 ஆடு இந்த கம்பத்தில் அந்த கம்பத்தில் கட்டி வச்சுருக்க 2 ஆடும் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் விட்டுருக்குறோம். அதை வந்து சேல் பண்ணல, அங்கே விட்டுருக்குற இப்போதைக்கு தற்சமயம். லைஃப் லாங் அங்கே இருக்காது, தற்சமயம் அங்கே விட்டுருக்குறேன். எப்போ நம்மளுக்கு சௌரியப்படுதோ, நம்ம பிடிச்சிட்டு வரலாம், தீவனம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து சீக்கிரமாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 2 3 மாதம் ஆனால் கேப் ஆகும். மழை காலமெல்லாம் வரணும். அப்போ தான் நம்ம ஸ்கூலும் தொடங்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பெரியம்மாவையும் போய் அப்போ பார்த்துட்டு ஆடு மாடியும் பக்கத்துலேயே தீவனம் இருந்தால் கட்டி வச்சு மேய்ச்சிக்கலாம். அதனால் அந்த 2 மட்டும் இருக்குது. மற்றது எல்லாமே சேல் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது. பாருங்க ரோஸ் பூ எப்படி தெரியுது பாருங்கள், இருட்டிடுச்சு. அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்க வீட்டை சுற்றி. அந்த சைடு குட்டி சவரு பாருங்க, வேப்ப மரம், தென்னை மரம், நெல்லி மரம், ரோஜா செடி, அங்கே வந்து புளிய மரம். நம்ம கருப்பனை வந்து காட்ட சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. கருப்பர் பாருங்க, கருப்பா கருப்பா குட்டி தட்டில் மண்ணை போட்டு வச்சுட்டாங்களாமா. சுகாஸ் பாருங்க, அது கூண்டாமா. சீட்டை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு சாப்பாட்டில் மண் விழுந்துருச்சாமா. அது வேண்டாம் கருப்பா, மண்ணை யார் ஓட்டுறது. இதுவே பறச்சு தள்ளிடுச்சா என்னன்னு தெரியல. இங்கே பாரு கருப்பா, ஊரை சுற்றிட்டு இப்போ தான் வந்தேன். நமக்கு என்ன உடனே சாப்பாடு. ஊர் நல்லா சுத்தறையில், நீ சுத்தறையிலே சொல்லு. உடனே கிட்ட வராத, அடிச்சிடுவேன். வாய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. சுகாசு மாறாதுன்னு இவ்வளோ நேரம் இங்கே விளையாண்டுட்டு இருந்துட்டு இன்னொன்று வண்டிகிட்டு இருந்தாங்களோ தெரியும். குழி பறிச்சிட்டு அவங்க ஒன்றும் வேலையா இல்லை கருப்பா குட்டியும் ஒன்று சேர்ந்துல்ல. கருப்பா வேறு போடுற கம்முனு, தட்டில் வேறு போடுற கம்முனு சாப்பாடு இருக்குது. பின்னிடுவேன் ஓவராக பண்ணிங்க. ஊரை சுற்ற வேண்டியது. பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய விளக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா. இது வந்து விளக்குலையே தண்ணி வைக்கிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. இது அங்கே வெளியில் கிடந்துச்சு, எங்கள் ஆயா வீட்டு இடத்துல கிடந்துச்சு. பழைய விளக்கு உலக்குது. அதனால் அது உடையாமல் இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாய்க்குட்டிக்கு தண்ணி வைக்கிறது. நாய்க்குன்னு இல்லை, கோழிங்கெல்லாம் குடிச்சுக்கின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். குடிச்சு வச்சோன்னா இங்கே வேறு எவ்வளோ தாகம்னு குடிச்சிருக்கிறத. அதுக்குள்ளே அங்கே சத்தம் கேட்கலாம். விளக்கு தச்சோன்னு நான் பார்த்ததே இல்லை.